திருச்சிட்டம்பலம். பிள்ளையார் பெருமை. இன்று நாம் கேட்கவிருப்பது மதுகைடபர் வதம். மகாவிஷ்ணு மகிழ்ச்சி பெருக்கோடு கணேசமூர்த்தியின் கருணையை எண்ணி ஆனந்த பரவசமானார். தமக்கு தரிசனம் தந்து அருளிய அதே இடத்தில் ஒளிமிகுந்த பளிங்கு கற்களினால் 4 கோபுர வாசல்களில் உள்ள ஓர் ஆலயம் அமைத்து அதனுள் விநாயக பெருமானை பிரதிஷ்டை செய்து தூபதீபம் முதலான பல பொருட்களையும் கொண்டு சிறப்பாக பூஜை செய்தார். விருப்பத்தை சித்தியாக்கியபடியால் அக்கணேசமூர்த்திக்கு சித்தி கணபதி என்று பெயரிட்டு மகிழ்ச்சி பெருக்கில் மூழ்கினார். அன்றைய தினத்தில் இருந்து அந்த இடமானது சித்திகேத்திரம் என்று வழங்கலாயிற்று. அச்சித்தி கணபதியை மனதில் தியானித்து கொண்டு திருமால் அங்கிருந்து நீங்கி சென்று சுய உருவை மறைத்து ஒளிந்து கொண்டிருக்கும் மதுகைடவர்களை கணேசரின் அருளால் கண்டறிந்தார். அசுரர்கள் இருவரும் மகாவிஷ்ணுவை பார்த்ததும் இடி இடி என்று உடம்பெல்லாம் குலுங்கி சிரித்து, மாயாஜாலனே, எங்களிடம் முன்பு யுத்தம் செய்த போது எங்களுடைய ஒரு சிறு முஷ்டி குத்தை கூட தாங்க சக்தி இல்லாமல் நீ ஓடி போய்விட்டாய். இப்போது மறுபடியும் எங்களுடன் போரிட சிறிதும் வெட்கமில்லாமல் வந்திருக்கிறாயே, வா வா, பெருமுஷ்டி பிடித்து ஒரு குத்து விடுகிறோம், வாங்கி கொண்டு மல்லாந்து படு என்று ஏளனம் செய்தார்கள். இதை கேட்டதும் பரந்தாமன் கோபமடைந்து, முட்டாள்களே, என்னை சக்தி இல்லாதவன் என்றா சொல்லுகிறீர்கள்? பின்னால் சென்று முன்னால் பாயும் ஆட்டுக்கடாவை போன்றவன் அல்ல நான். புலி பதுங்குவதெல்லாம் பாய்ச்சலுக்காகத்தான் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று வீர முழக்கமிட்டார். இதை கேட்டதும் மது கைடவ அசுரர்கள் நெருப்பை போல கொதித்தெழுந்து அளவு கடந்த சினத்துடன், மாயவனே, நீ யாருடைய துணையும் இல்லாமல் தனியாக எங்களுடன் போரிட வந்தாயே என்றும், நாங்கள் 2 பேர்கள் ஆனபடியால் தனியாக இருக்கும் நீ ஒருவனுடன் யுத்தம் செய்வது எங்கள் வீரத்திற்கு அழகல்ல என்றும் கருதியே முன்பு உன்னை எளிதாக ஓடிப்போகும்படி விட்டுவிட்டோம். ஆனால் இப்போது மறுபடியும் நீயாகவே எங்களை எதிர்த்து போராட வந்திருக்கிறாய். மேலும் எங்கள் இருவருக்கும் உள்ள 4 தோள்கள் உன் ஒருவனுக்கே இருக்கிறபடியால் யாவரும் குற்றம் குறை சொல்வதற்கும் ஒன்றுமில்லை. அதனால் சீக்கிரமே போருக்கு வா என்று உருமினார்கள். மகாவிஷ்ணுவும் அதிக கோபமடைந்து யுத்தம் புரியலானார். இரு பக்கத்தினரும் ஒன்று கலந்து ஆயுதங்களால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டார்கள். வேல்களாலும் வாள்களாலும் பாசங்களாலும் சர்ப்பங்களைப் போல அளவற்ற அம்பு மாரிகளாலும் ஒருவரோடு ஒருவர் எதிர்த்து போராடினார்கள். மல்யுத்தங்களும் புரிந்தார்கள். இப்படி நீண்ட நேரம் பலவிதமான யுத்தங்களை செய்து வரும்போது திருமால் ஆத்திரமடைந்து, இந்த துரும்புகளோடு இன்னமும் நீடித்து யுத்தம் செய்வது அழகல்ல என்று எண்ணியவராய் தமது பாஞ்சஜன்யத்தை எடுத்து சங்கநாதம் செய்து சாரங்கம் என்னும் வில்லை வளைத்து கணக்கில்லாத சரமாரிகளை தொடுத்து அசுரர்களின் அம்புமாரிகளை எல்லாம் தடுத்து சிதறடித்தார். பிறகு சிவபெருமானின் அருளால் பெற்ற சக்கராயுதத்தை எடுத்து விக்னராஜரை மனதில் நினைத்து தியானித்து அசுரர்களை கொல்லுமாறு குறிப்பார்த்து சக்கராயுதத்தை ஏவினார். அந்த சக்கராயுதம் செங்கரும்பை துண்டித்தது போல பல துண்டங்களாக அறுபட்டு அவ்விரு அசுரர்களையும் வீழ்ந்து மடியச் செய்தது. மதுகைடபரை மகாவிஷ்ணு கொன்றொழித்து வெற்றியடைந்த காட்சியை தேவர்கள் அனைவரும் கண்குளிர கண்டு மனமகிழ்ந்து ஆகாயத்திலிருந்து மலர்மாறி புரிந்தார்கள். இத்தனை நாட்களும் அவ்வசுரர்களுக்கு பயந்து தமது உருவத்தை மறைத்து கொண்டிருந்த 4முக பிரம்மன் தம் மறைவிடத்திலிருந்து வெளிவந்து விஷ்ணுவை வணங்கி பணிந்து நின்றார். அப்போது பரந்தாமன் புன்சிரிப்போடு பிரம்மாவை நோக்கி, தாமரை வாசனே, என் வெற்றியின் ரகசியம் என்ன தெரியுமா என்று அந்த ரகசியம் முழுவதையும் கூறிவிட்டு, நீயும் சித்திகேத்திரம் என்கிற அத்தலத்திற்கு சென்று கணேசரை அன்பு பெருக்கோடு பூஜை செய்து சித்தி பெறுவாயாக என்றார். 4முகனும் அதன்படியே சித்திகேத்திர தலத்திற்கு சென்று விநாயக பெருமானை பக்தி பரவசத்தோடு வணங்கி துதித்து அவர் அருளால் அநேக வரங்களை பெற்றார். அவர் மட்டுமல்ல, சிவபெருமான், உமாதேவி, சிவகணங்கள், தேவர்கள் ஆகியவர்களும் அந்த விநாயகமூர்த்தியை ஒவ்வொரு சமயத்தில் பூஜை செய்து பலவிதமான வரங்களையும் அடைந்திருக்கிறார்கள். பிள்ளையார் பெருமை தொடரும். திருச்சிட்டம்பலம்.